ஸோ என்னுடைய சின்ன வயசில எனக்கு பள்ளி பருவத்தில சொல்லிக் குடுத்த ஒரு பாடல் ஒண்ணு. ஸோ அது ஒரு குருவி பாடல், சிட்டுக்குருவி. ஸோ அது கியா கியா குருவின்ட்டு வரும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டுல வந்து சரியான ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கும். என்னன்னா வந்து ஒரு குருவி ஒண்ணு வந்து சடனா அதுக்கு வந்து புயல் காத்து அடிக்கும்போது, அதோட மரத்துலருந்து கீழ விழுந்துரும். ஸோ அந்த மரத்துலருந்து கீழ விழுந்து அதுக்கு வந்து சிறகு உடைஞ்சிருது. இப்ப அது போயிட்டு ஒரு ஒரு மரத்துக்கிட்டயும் போயிட்டு தங்குறதுக்கு இடம் கேட்கும். ஏன்னா, மழை வர காலம் இது. மழை வரப்போது. ஸோ அதுவரையிலும் நான் வந்து சர்வைவல் பண்ணணும். ஸோ என்னைய நான் காப்பாத்திக்கணும். அதுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும். ஸோ நீங்க இடம் குடுத்தீங்கன்னா, நான் கூடு கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல போயிட்டு அது ஒரு தென்னை மரத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணோம். தென்னை மரம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி இடம் தர மாட்டேன்னு சொல்லிடும். அப்போ வேப்ப மரத்துக்கிட்ட போய் கேட்கும். வேப்ப மரமும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அலைக்கழிச்சிரும். அப்புறம் அந்த சிட்டுக்குருவி வந்து ஒரு வாழை மரத்துக்கிட்ட போயிட்டு கேட்கும். ஸோ அந்த மரமும் வந்து அலைக்கழிச்சிரும். அப்ப ஒரு ஆலமரம் வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து இடம் குடுக்கும். நான் உனக்கு தங்குறதுக்கு இடம் குடுக்குறேன்னு சொல்லி அது ஒத்துக்குது. இப்ப அந்த குருவியும் வந்து அந்த ஆலமரத்தில வந்து லைக் அது கூடு கட்டி, அது சர்வைவல்க்காக அது வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருது. இப்ப அந்த பருவமும் வருது. நல்ல ஒரு புயல் காத்து வீசுது. கனமான மழையும் பெய்யுது. முதல்ல இது போய் ஹெல்ப் கேட்டுச்சுல்ல, அந்த தென்னை மரம் விழுந்துருது. அதுக்கப்புறம் பனை மரம் விழுது. ஸோ வேப்ப மரம் விழுது. வாழை மரம் விழுது. ஆனா அந்த ஆலமரம் மட்டும் விழமாட்டேன்து. ஸோ இந்த கதை வந்து எத பிரதிபலிக்குதுன்னா, பிறருக்கு உதவும் குணத்த வந்து பிரதிபலிக்குது. மற்றவர்களுக்கு நீங்க செய்ற உதவி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன குடுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவர் சிறு கதை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ குடுக்குது. இந்த கதையெல்லாம்